Hi friends, welcome back to Mama with Bimma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நாளைக்கு வாசகால் ஃபங்க்ஷன். இன்னைக்கு வந்து அதோட ப்ரிப்பரேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னென்ன ஷாப் பண்ண போறோம், என்னென்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த vlogக்குள்ள வரும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம். அது எல்லாமே வந்துட்டு என்னன்னு திருப்பி கேக்குறீங்க. ஆனா அந்த வீடியோக்குள்ளேயே தான் இருக்கு. மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? வாங்க போலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் எங்க போற அத முதல்ல சொல்லு. ஃபர்ஸ்ட் எங்க போறோம் அப்படினா அந்த வாசல் காலுக்கு தேவையான அந்த ஷாப்பிங் என்னது கோல்ட் சில்வர் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு அப்படியே நம்ம நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அப்படியே திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து கார்ல வைக்கணும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீட்ல இருந்து கிளம்பி வந்து கிட்டத்தட்ட 2 hours ஆச்சா? 2 hours கிட்ட ஆயிடுச்சு. 2 hours நாங்க ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணிருக்கோம், நேரா மௌலி என்ன பண்ணிட்டான், காலேஜ் மௌலி என்ன பண்ணிட்டான், காலேஜ் இன்னைக்கு எக்ஸாம், அவனுக்கு லாஸ்ட் எக்ஸாம். அந்த லாஸ்ட் எக்ஸாம் வந்து ஐடி கார்டை சார் விட்டுட்டு போயிட்டாரு. நேரா போய் நாங்க வேல்ஸ் காலேஜ்ல போயிட்டு அதை குத்துட்டு வந்து லஞ்ச் முடிச்சுட்டு இப்ப திருப்பி மணி அடிச்சா சோறு வந்து 2 மணி ஆயிடுச்சு. அதனால இப்ப என்ன பண்ணணும்னா நேரா வீட்டுக்கிட்ட போயிட்டு அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்குது பேங்க்ல, அதை முடிச்சுட்டு தான் வரணும். இல்லைன்னா பேங்க் 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதனால நேரா போய் பேங்க் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கிட்ட தான் போறோம். வேற ஒரு கிளிப்பு, சென்டர் கிளிப்பு வாங்கணும். பையன் முடி கம்மியானதுனால வலுவலன்னு இருக்கிறதுனால எந்த கிளிப்புமே நிக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு கிளிப்பு குத்திட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுமே எனக்கு பிரியா தான் வாங்கி குத்தா. கத்திப்பறா இதுல இந்த மாதிரி சென்டர் கிளிப் வாங்கணும். ஃபேன்சி ஸ்டோர் போகணும். ஃபேன்சி ஸ்டோரே இப்ப கண்ணுல மாட்ட மாட்டேன். வந்து காமெடி பீஸா மாத்துது. இல்ல நல்லாதான் இருக்கு. நான் தான் ஆசைப்பட்டு கேட்டேன். அது நல்லாதான் இருக்கும். அது லக்கிக்கு வாங்கினது, லக்கிக்கு வாங்கலான்னு தான் போச்சு. நான் சொன்னேன் எனக்கு வேணும் அப்படின்ன உடனே நான் பே பண்ணேன். இல்லக்கா நானே வாங்கி தரக்கான்னு. சரி ஓகே. நேரா சரவணா ஸ்டோர் போனோம். அங்கதான் போயிட்டு நம்ம மண்டையும் லக்கி மண்டையும் பார்த்தா ஏதாவது ஒரு இதுல மேட்ச் அவுட் ஆகும். நாங்க ஒரு நாள் மேட்ச்க்கு மேட்ச் நானும் லக்கி குத்த போறோம் பாரு. ஓகே, போயிட்டு சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சுட்டு வருவோம். அப்பதான் மத்த வேலையெல்லாம் பார்க்க முடியும் இல்ல. ஆமா, நேரா கிளம்புவோம். சாப்பிட்டாச்சு, நல்ல திருப்தியா வயிறு முட்டை வாய் முட்டை அந்த வேலையை முடிச்சோம்னா என்ன நடக்கும்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். போய் படுத்துருவியா? பாத்துக்கோங்க, போய் தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் கிளம்பி வருவாருன்னு நினைக்கிறேன். சாயந்தரம் மாலை எல்லாம் வேற வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நிலவு மாலை எல்லாம் ஆர்டர் கொடுத்ததெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது சாயந்தரம். அப்ப சாயந்தரமே வந்துக்கலாம். சாப்பிட்டது கண்ண கட்டுது. அவ்வளவுதான், போய் சொல்ல எடுத்துமா டப்புன்னு ஊருக்கு படுத்துக்க வேண்டியதுதான். என்ன பண்ண வந்து தின்ன பேங்க் வேலையை முடிச்ச வந்து நல்லா குப்புற அடிச்சு தூங்குனேன். இப்ப ட்ரெஸ்ஸா மாத்தின்னு இப்ப கிளம்பிட்டேன். ஏன் ட்ரெஸ்ஸா மாத்தின அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடும் போது மீன் மேல எல்லாம் சிந்தி இப்பதான் பாக்குறேன் நானு. அங்கங்க வெள்ளை சட்டை வீண் அடிச்சுட்டேன். ஒயிட் ஷர்ட் இல்ல அதுவும் ஆனா கொஞ்சம் ஒயிட் தான் வச்சுக்கோ. ஆஃப் ஒயிட் கிரீன் ஷர்ட் அது அந்த மாதிரி ஆயிப்போச்சு. சோ அதனால சரி ஓகே, நம்ம ஈவினிங் லெஷர் டைம்ல கிளம்புறோம். ஸோ அப்படியே ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டு ஷார்ட்ஸ் போடலான்னு பார்த்தா வேண்டாம், முக்கியமான வேலைக்கு போறதுனால பேண்டே போடுவோம் அப்படின்னு சொல்லி பேண்ட்டை போட்டேன். வாங்க போலாம், இப்பாச்சு போலாம். நீ ஏன்ப்பா அப்படி இருக்கிற? தின்னோன்னு ஐயோ ஐயோ விடுங்க விடுங்க. யாரு? நீதான் வந்தார, நீதான் அந்த வேலையை பார்த்த பாரு. அங்க பாரு 2 கல்பிரேட்டும் பாரு என்ன ஐடியா பண்ணிட்டு என்ன பண்ணுங்க. சாப்பிடறதுக்கு என்ன ஆர்டர் போடலான்னு கல்பிரேட்டுங்க 2 ஐடியா பண்ணி ஆர்டர் போட சொல்லுவோம். சில்வர் ஒரிஜினல் காப்பர், செம்பு காப்பர் எல்லாம் ஒண்ணு தானே. காப்பர் ஒண்ணு என்னப்பா? 5 காப்பர், பித்தளை. பித்தளையா? காப்பர் தானே பித்தளை. அலுமினியம். பித்தளைனா பிராஸ், தாமிரம்னா தான் காப்பரு. சரி ஓகே, இது ஒன்று கொடுத்துருங்க. இந்த டோட்டல் செட் 5 இதை வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 இருக்குது. கோல்டு, சில்வர் ஒரிஜினல் தானே. நம்ம ஒரிஜினல் வாங்கலாம். வாங்கிட்டியா? இந்த இயர் 2025 செப்டம்பர் 29 பிக் ஜோக் வரும் ஃப்ரெண்ட்ஸ். MWBயோட பிக் ஜோக். எல்லாரும் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, நான் பதிவு பண்றேன். நான் இதை வீட்டுல பதிவு பண்றேன். ஓகேவா? பதிவு பண்ணிட்டு நான் பதிவு பண்றேன்ப்பா. ஓகே, உன் பர்த்டேக்கு அந்த ஜபமாலையை நான் வாங்கி தருவேன். இது என்னோட வாக்கு. இது உன்னோட வாக்கா?
சரி பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்க்க தான் போறீங்க. நான் தான் வட்டி கூட்டு வச்சிருக்கேன், டிஜிட்டல்ல மணி கொள்ளையடிச்சுன்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் நம்ம அந்த பஞ்சலோகம் எல்லாம் வந்து நம்ம சரவணா ஸ்டோர்ல வாங்கிட்டு வந்துட்டோம். சரவணா ஜுவல்லர்ஸ்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நிலவு மாலை, அதுக்கு வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு என்ன பண்ணோம்னா, போனது வந்து 2 வீலரா போயிட்டோம். பேக்கு கலண்டு 2ஆ போயிடுச்சு. என்னால முடியவே இல்லை, திட்டினே வந்தேன் வர, முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து தலைக்கு பூ வைக்கிறதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நிறைய வாங்கிட்டு வந்தோமே பாரு, இன்னும் கம்மியா வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒண்ணுமே இல்ல, பஞ்சலோகம் வாங்கணும், பூ மாலை வாங்கணும், பூ வாங்கணும், பிளவுஸ் வாங்கிட்டு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்லர் போய் ஐப்ரோ பண்ணோம், மூஞ்சி பட்டி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து ஓர்சல் பண்ணி வைக்கணும்ல. ஆமா, இப்ப எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா போட்டு எடுத்து வைக்கணும். கத்தி எடுத்துட்டு வரேன், வாழைப்பழம் பிக்க கூடாது, கட் பண்ணி தான் வைக்கணும். சரி சரி பாப்பா, சோறு போடல, இப்போ நல்லா சப்பளங்கால் போட்டு கம்பாடி அப்படின்னு உட்காந்துக்கிறேன். என்ன பண்ணும், ஒரு பாத்திரம், 2 வாழைப்பழம், அப்புறம் ஒரு தேங்காய், வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் அந்த கவர்ல போடணும். ஒரு கவர்ல அப்படியே. ஒரு குங்குமம், ஒரு இது நீ பிரிச்சு கொடுப்பா. 2 வெத்தலை, ஒரு பாக்கு. இப்போ கிடுகிடுன்னு வேலையை பார்க்கணும். மசன்னு இருக்காத பேபிமா, நீதான் வந்து 2 பழமா அறுத்து வைக்கணும். நீ அறுத்து கூட பாப்பா உள்ள வைக்கும் எல்லாத்தையும். ஒரு வெத்தலை, 2 வெத்தலை, ஒரு பாக்கு. இந்த வீட்டுல வேலையே செய்யாத நவாப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவான்னா இது சோல்ஜர். அவர் ஜவான் இல்ல, அவர் நவாப், அவர் ராஜா. அதனால அவர் அப்படியே சுத்தின்னு போவாரு. இவ்வளவு நேரம் இங்கதான் மசன்னு மாடு. சரி, இப்ப நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்குன்னா பழைய ஆயாங்களா வரப்போது ஒன்னும் கிடையாது. வெத்தலை அது அப்படி குத்துக்கிறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமாப்பா, பேசாம நான் கட் பண்றேன் விடு. ஏன்னா நம்மளால முடியல ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் ரொம்ப ஹார்டா இருக்குது வாழைப்பழம். இங்க கவர் இருக்குப்பா, அந்த கவருக்குள்ள போடணும்ப்பா. இதோ அங்க இருக்கு பாரு, கவர் முன்னாடிதான் இருக்கு பாரு. ஓகே, உன்ன நான் என்ன சொன்னேன், பழத்தை தான் இருக்கு சொன்னேன், கவர் எடுக்க சொல்ல. 2 ஒழுங்கா இருக்கணும். நான் எப்படி அடுத்திருக்கேன்னு பாத்துட்டு அதே மாதிரியா இருக்கணும், புரியுதா? முதல்ல அந்த மேல இருக்கிற குடுமி வெட்டு, பார்த்து வெட்டு, கொஞ்சமா வெட்டு, நிறைய வெட்டி விட்டுறாத. அதுக்கு நானே வெட்டிருப்பேன், அழகா வெட்டின்னு இருந்தேன். சரி, ஒன்னு வாயில நீ போட்டுக்கோ. பழத்தை பஞ்சாமிரதம் ஆக்கிடுவேன் போல. இத்தனைக்கும் பயங்கர காயாதான் வாங்கி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னடான்னா, பாப்பா கையோட கவர்ல போட்டு. என்ன கவர்ல? தோறு பேரு. ஓ, தேங்காய் அங்க பாரு, அந்த கவர்ல இருக்கு. சரி, அப்ப வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். நீ பண்ணு, நீ எனக்கு இல்லனா அரிசியா அவதானா? என்ன ரெடி அவதானா பழம்? தோங்க. அது இது தள்ளி வைடி, உனக்குள்ள வச்சுனா என் கை ஏத்துமா? ஓகே, சரி சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு போடும்போது பாத்துப்போமா? புரியல, சீக்கிரம் எடுத்து வைங்க. பாத்தாரு இத பாத்தியா? பாத்தியா வேலையை கட்டிட்ட பத்தியா? அவன் வேலைய அப்படியா இருக்க கூடாது, அடியில விட்டுதான் அறுக்கணும், பழம் சீவின்னு போயிடும். சக்சஸ் ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 5 வாழைப்பழம் மிச்சம். இப்படிதான் நம்ம செட்டா கொடுக்க போறது. திஸ் இஸ் த செட். என்னென்ன இருக்குன்னா, ஒரு தேங்காய், ஒரு குங்குமம், இது என்னதுப்பா, மஞ்சள், வெத்தலை பாக்கு. முதல்ல என்னமோ சொன்னீங்க, அது என்ன சொன்ன? பாக்கு. முதல்ல இதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னீங்க? 2 பழம். 2 பழம் மஞ்சளுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னீங்க?
இது என்னது பான்னு கேட்டேன். இன்னொன்னு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம். எது? மஞ்சள் குங்குமம். சரி. குங்குமம்னா அது ஷார்ட் ஃபார்ம். குங்குமம், மஞ்சள் குங்குமம், அது அப்படிதான் சொல்லுவாங்க. குங்குமம் அப்படின்னு முழுசாலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ சொல்லு. குங்குமம். அது இப்ப சொல்லு. சொல்லுன்னா நாங்க தான் குங்குமம். நீ சொல்லுப்பா. மஞ்சள் குங்குமம். இன்ட்ரெஸ்டிங்களா? அவ்வளவுதான். இப்ப இந்த ஒரு கவர்ல இந்த ஒரு செட்டு, ஒவ்வொரு செட்டு அப்படியே உள்ள வச்சிட வேண்டியதுதான். நாளைக்கு யாரோட கேர் ஆஃப் இது? நாளைக்கு பாப்பாவோட கேர் ஆஃபா? பாப்பா கிளம்பிரும். ஓ ஆமா. பாப்பா வந்து மேக்சிமம் முடிச்ச உடனே கிளம்பிடுவா கிளாஸ்க்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த அம்மா தும்சம் பண்ணிருக்கிறாங்க அப்படியே லீவு. அதனால சரி அப்படின்ட்டு சீக்கிரம் வைக்கலான்னு பார்த்தாலும் டைம் எதுவும் பர்ஃபெக்டா சூட் ஆகல. என்ன சொல்றது, சூரியன் வரத்துக்கு முன்னாடி வச்சா அப்ப நாங்க 4 பேர் தான் நிக்கணும் அந்த இடத்துல, வேற யாரும் வர மாட்டாங்க. அதனால சரி ஓகே அப்படின்ட்டு 9 மணிக்கே வச்சோம். சஞ்சு காலையில வர நிச்சா இல்ல காலையிலே சொல்லிச்சோ ஓகே அங்கிள் வந்துடலாம் அப்படின்னு. நல்லா ட்ரெஸ் போட்டு மஞ்சள் கலர் போட்டுட்டா ஓகே. இது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். மாலை காட்டினியா? இதோ காட்டினேன் தான் இங்க இருக்கே. அது இன்னும் கொஞ்சம் நல்லா மொத்தமா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அது கூட ஏதாவது சாஸ்திரம் எல்லாம் சொல்லுவாங்க போல் இருக்குது. அவ்வளவுதான், இதுதான் அளவு. ஓகே சீக்கிரம் முடிச்சிட்டு பஞ்சலோகம் வந்து டூப்ளிகேட் பஞ்சலோகம் கொடுத்துருந்தாங்க. அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதுலயே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் சில்வர் கோல்ட் எல்லாம் இதுக்குள்ள போட்டு கொடுத்தீங்க. சில்வர் கோல்டு டைமண்ட் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் எனிதிங் ஏதாவது பெண்டிங் இருக்கா? எதுவும் இல்ல. பெண்டிங் இல்ல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு அந்த சாக்கு மூட்டையிலேயே போட்டு எல்லாத்தையும் ஓரம் கட்டிடுங்க. எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணி இல்ல காலையிலேயே எடுத்து வச்சுப்போம். இப்பயே தூக்கின்னு போய் எடுத்து வச்சோம்னா பழம் எல்லாம் காலையில நம்ம கொடுக்கும்போது கெண்ணி போயிருக்கோம். காலையில போகும்போது டப் டப்னு எடுத்து வச்சிடலாம். இல்ல இந்த கவருக்குள்ள போட்டுடலாம் எல்லாத்தையும் மொத்தமா. ஏன்டி அப்படியே தட்டோட கொடுத்தா நல்லா இருக்கும். எதுக்கு கவர்? தட்டோட எப்படி கொடுப்ப? அவங்க எப்படி எத்தனை போவாங்க? கவர் மேல வச்சு கொடுத்துருங்க. கவர் உள்ள போட்டு இல்ல அங்க போய் கொடுக்கும் போது கையில எடுத்து இப்படி கொடுங்க. கவரையும் மேல வச்சிருங்க. இந்தாங்க போட்டு எடுத்துன்னு போய்க்கோங்க அப்படின்ட்டு. இப்படி கொடுத்தாதான் அழகா இருக்கும். அதுக்கு போடாமலே இருக்கலாமே கவர். நீ எப்படி எடுத்துட்டு போவ? அங்க போயிட்டு எடுத்து கொடுக்கும்போது எடுத்துட்டு இந்த கவரையும் வச்சுக்கோங்கன்னு கையில குத்துரு. எல்லாத்தையும் எடுத்து அங்க கடை அந்த டேபிள் மேல விரிச்சு வச்சிருங்க. எல்லாத்தையும் ஓபன் பண்ணி தட்டை வச்சு விட்டு கவரையும் அது மேல மடிச்சு வச்சு கீழே வச்சிருங்க. எடுக்கிறவங்க அந்த தட்டையை எடுத்துட்டு கொடுத்துட்டு அப்படியே இந்த கவருக்குள்ள போட்டு எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. எப்படி டேபிள் வருது இல்ல அங்க. இப்ப எல்லாத்தையும் ஒரே மூட்டையில போட்டு வைங்க. அவ்வளவுதான். பூசணிக்காய் இருக்குது, பூசணிக்காய் அங்க இருக்குது, மறந்துடாத. இல்ல எல்லாத்தையும் அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம். அப்புறம் நாளைக்கு பூசணிக்காய் இல்ல தர்பூசணி இல்லன்னு கத்துவீங்க. சரி ஓகே வீடியோ முடிச்சிருப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.